சட்டமன்ற தேர்தல் பரப்புரை களத்தில் பங்கெடுத்துக் கொண்டிருக்கிற தாய் தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் எமது பணிவான வணக்கம். ஒவ்வொரு 5 ஆண்டுக்கு ஒரு முறை நாம் வாக்கு செலுத்துகிறோம். இந்த வாக்கு நம் வாழ்வில் மாற்றத்தை ஏற்படுத்தும், ஏற்றத்தை உருவாக்கும் என்று நம்பி, ஆனால் எல்லா ஆட்சிகளும் ஏமாற்றத்தை மட்டும்தான் தந்து கொண்டிருக்கிறது. ஆனால் ஆளக்கூடிய ஆட்சியாளர்கள் நாங்கள் நல்லாட்சி கொடுக்கிறோம், இது சிறப்பான ஆட்சி, பொற்கால ஆட்சிங்கிறாங்க. ஒரு ஆட்சியை நல்லாட்சி அப்படின்னு சொல்லணும்னா அதற்கான அளவீடு என்ன, அதற்கான வரையறை என்ன? மக்கள் போராடாது, மக்கள் திண்டாடாது, மக்கள் மனு கொடுக்காது, மக்களின் தேவை அறிந்து சேவை செய்வதுதான் நல்ல ஆட்சி. இதை செய்தால் நமக்கு வாக்கு செலுத்துவானா செலுத்த மாட்டானா என்று யோசிக்காது, எதை செய்தால் அவன் வாழ்வு சிறக்கும் என்று யோசிப்பதுதான், யோசித்து செயலாற்றுவதுதான் நல்ல ஆட்சி. ஆனால் அப்படிப்பட்ட ஆட்சி இருக்கிறதா என்றால் இல்லை. குறிப்பாக இந்த அரசை சார்ந்து இருக்கக்கூடிய அரசு துறை சார்ந்த ஊழியர்கள், ஆசிரியர் பெருமக்கள், போக்குவரத்து பணியாளர்கள், மருத்துவ பணியாளர்கள், துப்புரவு பணியாளர்கள், செவிலியர்கள், இப்படி பலதரப்பட்ட மக்கள் வீதிக்கு வந்து போராடுறாங்க. எங்கள் கோரிக்கை நிவர்த்தி செய்யப்படல, தீர்த்து வைக்கப்படல அப்படின்னு போராடுறாங்க. அப்படி போராடுகிற போது இந்த அரசு காவல்துறை ஏவி விட்டு அடக்குமுறை பாய்ச்சு, அவர்களை பேச விடாது, குறைவரை நினைக்குது. ஆனா அந்த ஆட்சி, அந்த அரசு தான் சொல்லுது நாங்கள் நல்லாட்சியை தர்றோம். உண்மையிலேயே திமுக ஆட்சி நல்லாட்சினா, அதிமுக கடந்த காலத்தில் கொடுத்த ஆட்சி நல்லாட்சினா, அவங்க வாக்கு காசு கொடுத்து வீதி வீதியா பரப்புரை செஞ்சு பல கோடிகளை கொட்டி வச்சு விளம்பரம் செஞ்சு வரணும்னு அவசியம் இல்லை. ஒரு நல்ல ஆட்சி, ஒரு ஆட்சி நல்லாட்சியா இருந்தா அந்த நல்லாட்சியின் பயனை அனுபவிக்கக்கூடிய மக்கள் அந்த நல்லாட்சி தொடரட்டும்னு அவன் வாக்கு செலுத்தி வெள்ள வச்சிருவான். பெருந்தலைவர் காமராஜர் தமிழ்நாட்டை ஆண்டது 9 ஆண்டு காலம் தான், வெறும் 9 ஆண்டு காலம் தான். ஆனா திமுக அதிமுக 2 கட்சி எடுத்துக்கிட்டா திமுக தமிழ்நாட்டை ஆண்டது 25 ஆண்டு காலம், அதிமுக தமிழ்நாட்டை ஆண்டது 31 ஆண்டு காலம், ஒட்டுமொத்தமா 60 ஆண்டு காலம் ஏறக்குறைய. ஆனா காமராஜர் ஆட்சி காலம் வெறும் 9 ஆண்டு காலம் தான். அந்த 9 ஆண்டு காலத்துல தான் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சார். உட்கட்டமைப்பு உருவாக்கம், விவசாயத்துறையில மறுமலர்ச்சி, கல்வியில புரட்சி, தொழில்துறை பெருக்கம், எல்லாமே காமராஜ் ஆட்சி தான். அந்த காமராஜ் ஆட்சியை பொறுத்த வரைக்கும் காமராஜ் ஆட்சியை நாம் வாழல, காமராஜை நம்ம நேரில் பார்த்ததில்லை, காமராஜ் ஆட்சி குறித்து விளம்பரங்கள் செய்யப்பட்டதில்லை. ஆனா எல்லாரும் தலைமுறை கடந்து சந்ததி கடந்து காமராஜ் ஆட்சியை போற்றோம். காமராஜ் போல ஒருத்தர் நாட்டை ஆண்டா நல்லா இருக்குங்க. காரணம் என்ன? அந்த தலைவன் எதிர்கால தலைமுறை குறித்து சிந்தித்தான், அடுத்து வரக்கூடிய தேர்தல் குறித்து சிந்திக்கல. அந்த தலைவன் நம்மளை படிக்க வைத்தான், குடிக்க வச்சு நாசமாக்கல. ஆனா 2 பேரும் திராவிட கட்சி, 2 பேரும் திராவிட கட்சியும் இந்த மக்களை குடி நோயாளிகளாக மாற்றிக்கொண்டு 1967 முதல் முறையாக திமுக ஆட்சி கட்டில ஏறுது. அன்றைக்கு சென்னை மாகாணத்துல கடும் பஞ்சம், அந்த சமயத்துல அரிசி பஞ்சம். அப்ப அண்ணா வாக்குறுதியை தர்றாரு, திமுக ஆட்சிக்கு வந்தா 1 படி அரிசி நிச்சயம், 3 படி அரிசி லட்சியம். ஆனா அண்ணாவோட 1 படி அரிசியும் தர முடியல, அவ்வளவு நிதி சுமை, நிதி நெருக்கடி. அந்த சமயத்துல அண்ணா சொல்றாரு, அண்ணா கிட்ட அதிகாரிகள் பேசுறாங்க, அண்ணா சொல்றாரு, அதிகாரிகள் சொல்றாங்கன்னா நாம இந்த நிதி சுமையை போக்கணும்னா மதுபான கடையை திறந்து விட்டா, அன்றைக்கு தமிழ்நாட்டில் மதுவிலக்கு அமல்ல இருந்தது, மதுபான கடையை திறந்து விட்டா இந்த நிதிச்சுமையை போக்கி நாம 1 படி அரிசியை கொடுத்து நாம் கொடுத்த தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றலாம்ங்கிறாங்க.
அதுக்கு அண்ணா சொல்றாரு, நான் தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றாம பொய்யன் என்று பெயர்த்தாலும் பரவாயில்லை, நான் ஒருபோதும் மதுபான கடையை திறக்க மாட்டேன். என்ன சொல்றாரு? மதுபான கடை நடத்தி வருமானம் ஈட்டி ஆட்சியை தொடர வேண்டும் நிலை வந்தால் நான் துண்டா உதறி தோல்ல போட்டுக்கிட்டு நடைய கட்டுவேன். அப்படிப்பட்ட ஆட்சியே தேவையில்லைன்னு. மதுபான கடை நடத்தி வருமானம் ஈட்டி பெறக்கூடிய லாபம் என்பது, அந்த தொகை என்பது, அந்த பணம் என்பது குஷ்டரோகி கையில் இருக்கக்கூடிய தேனை நக்கி சுவைப்பதற்கு ஒப்பாங்க. அந்த அண்ணாவின் வழிவந்த திமுக, அண்ணாவை கட்சியின் பெயரில் தூக்கி சுமக்கக்கூடிய அதிமுக, ரெண்டு பேரும் கட்சியும் மதுபான கடை நடத்தி வருமானம் ஈட்டிக் கொண்டிருக்கிறது. 48,000 கோடி ஆண்டொன்றுக்கு மதுபான கடை மூலமாக வரக்கூடிய வருமானம் அடுத்த நிதிநிலை அறிக்கையில 50,000 கோடியா உயரும் என்று மதிப்பிடப்படுது. அன்பு சொந்தங்களே, ஒரு அரசு பள்ளிக்கூடம் இருக்கு. அந்த அரசு பள்ளிக்கூடத்துக்கு வரக்கூடிய மாணவர்களின் வருகை குறைந்து போகுது அப்படின்னு சொல்லிட்டு பள்ளி கல்வித்துறை சார்ந்த அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுத்தா அது ஒரு ஆரோக்கியமான அரசு. ஒரு அரசு நூலகம் இருக்கு, நூலகத்துக்கு வரக்கூடியவங்க எண்ணிக்கை குறைஞ்சு போகுது. அதன் விளைவா அது தொடர்புடைய அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுத்தா ஒரு ஆரோக்கியமான அரசு. ஆனா டாஸ்மாக் கடைக்கு வரக்கூடிய ஆட்களோட எண்ணிக்கை குறைஞ்சு போனா இந்த கேடுகட்ட அரசுகள் திமுகவும் அதிமுகவும் தொடர்புடைய அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்குது. நீங்க சிந்திச்சு பாருங்க, தள்ளுவண்டி கடை இருக்குது. இப்ப மதுரை பக்கம் போனீங்கன்னா பேருந்து நிலையத்தில் வாசலே ஆள் நிற்பாங்க. வாங்க சார், வாங்க சார், சாப்பிட்டு போலாம், சாப்பாடு நல்லா இருக்கும் அப்படின்னு கூப்பிடுவாங்க. கூவி அழைப்பாங்க. கூவி அழைப்பதன் மூலமாக கூடுதலாக 4 வாடிக்கையாளரை நுகர்வோரை போய் சேர முடியும். அதனால அங்க வருமானம் பெருகும், லாபம் பெருகும். அதே போல இந்த பேருந்து நிலையங்கள்ல இல்ல சுங்கச்சாவடிகளை பார்த்தீங்கன்னா பொருட்களை போட்டு கூவி கூவி விற்பாங்க. அப்ப கூவி விற்கிறது மூலமா கூடுதலாக 4 பேரை போய் சேரும். அதன் மூலமாக இன்னும் வருமானம் பெருகும். அப்படி கூவி விற்றா வருமானம் பெருகும். கூவாத பட்சத்தில் இயல்பா என்ன வருமோ அது வரும். அப்ப அங்க வாடிக்கையாளர் குறைகிறானா இல்ல அதிகப்படுறானாங்கிறத அந்த கூவி விற்கிறவங்க தீர்மானிப்பான். ஆனா டாஸ்மாக் கடையில வருமானம் குறைஞ்சு போச்சுன்னா அது தொடர்புடைய அதிகாரிகள் சஸ்பெண்ட் பண்ணா இது என்ன மாதிரி நடவடிக்கை? அப்ப டாஸ்மாக்ல உட்கார்ந்துருக்காரு, வாங்க சார், வாங்க சார், வந்து பாருங்க சார், ஒரு பெக்க போடுங்க சார், கிக்கு ராஜ போதையா இருக்கும் சார் அப்படின்னு கூவிக்கிறத எவ்வளவு கேடு கட்ட நிலைமை. இந்த 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 தமிழ்நாடு முழுக்க எடுத்துங்க, அரசு பள்ளிக்கூடங்கள் இல்லாத எண்ணற்ற ஊர்கள் இருக்கு, அரசு கல்லூரி இல்லாத எண்ணற்ற ஊர்கள் இருக்கு, அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் மருத்துவமனை இல்லாத ஊர்கள் இருக்கு, பிள்ளைகள் விளையாடுவதற்கான விளையாட்டு திடல் இல்லாத ஊர்கள் இருக்கு, மைதானம் இல்லாத ஊர்கள் இருக்கு, நூலகம் இல்லாத ஊர்கள் இருக்கு. ஆனா டாஸ்மாக் கடை இல்லாத ஒரு ஊருக்கா? எதுக்கு இத்தனை டாஸ்மாக் கடை? எதுக்கு? ஊருக்கு மத்தியில் இங்க டாஸ்மாக் கடை வைக்கணும் என்ன விஷயம்? இந்த இடத்துல டாஸ்மாக் கடை வைக்கணும்னா அது பேருந்து நிலையமா இல்ல பாரா? எதுக்குது? ராத்திரி பூரா உட்காந்து இங்க குடிச்சு விட்டு இல்ல வாங்கிட்டு போய் அங்க உட்காந்து குடிச்சு விட்டு அங்கேயே கவுண்டர் நடக்கிறது. கால வேலையில பெண் பிள்ளைகள் வேலைக்கு போகுது, பள்ளிக்கூடத்துக்கு போகுது, கல்லூரிக்கு போகுது. என்னடா பண்ணும்? அவன் ஆடவுடைய ஆடையோட ஆடை விளையாட கூட தெரியாம அவன் விழுந்து கிடக்கிறான். என்ன கேடு கட்டுல? இந்த ஊருக்கு மத்தியில டாஸ்மாக் கடை வைக்கணும் என்ன அவசியம்? என்ன அவசியம்? மயிறு எதுக்கு இங்க வைக்கணும்? ஊருக்கு ஒதுக்குப்புறம் வச்சு சொல்ல வேண்டியதானே? மக்கள் புழங்கக்கூடிய வீதி டாஸ்மாக் கடைகளை வச்சா பெண்கள் வர முடியுமா? என்ன சட்டம் ஒழுங்கு இருக்கும்? எவ்வளவு கேடு கட்டலாமே. மக்கள் அடர்த்தியா வாழக்கூடிய ஊருக்கு மத்தியில கொண்டாந்து ஒரு டாஸ்மாக வச்சிருக்காங்க. அதை அகற்ற முடியல, அதை நகர்த்தி வேற இடத்துல வச்சு தொலைய முடியல. ஆனா திமுக அதிமுக ஓட்டுக்கிட்டு நிற்கும். மானங்கட்டு போய் பெண்களின் வாக்கு அதுக்கு 1000 ரூபாய் தர்றேன், 2000 ரூபாய் தர்றேன், எல்லாத்துக்கும் நடவடிக்கை. நீங்க 10 மணிக்கு மேல 5 நிமிஷம் கூட பேசக்கூடாது. கூடுதலா பேசினா நாங்க வழக்கு போடுவோம். நீங்க அனுமதிக்கப்படாத இடத்துல போய் பேசக்கூடாது, நாங்க வழக்கு போடுவோம். சரி, இந்த இந்த பேருந்து நிலையத்தில் உட்கார்ந்துக்கிட்டு மது அருந்துவதற்கு அனுமதி உண்டா இல்லையா? எதுக்கு பஸ் ஸ்டாண்ட்ல உட்கார்ந்து குடிக்கிறான்? குடிக்கிற மாதிரி என்ன வழக்கு போடப்பட்டிருக்கு?
அப்ப பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு கூடிய ஒரு பேருந்து நிலையம் வந்து ஒரு பாரா மாறிச்சுங்க. அதை கேட்க நாது கிடையாது. கொடுமை. காலைல 11 மணியா, 11 மணிக்கு டாஸ்மாக் கடை. காலைல 11 மணிக்கு காலை வரையில் எந்திரிச்சு உழைக்க போன நேரத்துல வந்து ஒருத்தன் குடிக்க போறான்னா இந்த சமூகம் உருப்படுமா? இது விளங்குமா? எல்லாரையும் குடி நோயாளியா மாத்திட்டான். அண்ணன் காந்தியடிகள் சொல்றாரு, குடி என்பது ஒரு பழக்க வழக்கம் இல்ல, நோய்ங்கிறார். நோய். தமிழ்நாட்டில் மிக குறைந்தது 1 கோடி குடி நோயாளிகள். ஒருத்தன் குடிச்சா யாரு பாதிப்படைவா? பெண்கள் தான் முதன்மையா பாதிப்படைவாங்க. குடிக்கிற கணவன் மனைவியை போட்டு அடிப்பான். குடிக்கிற தகப்பன் அவனை கண்டு பிள்ளை கெட்டு போவான். பெண் பிள்ளை மனம் வெதும்பி போவான். எவ்வளவு பெரிய கொடுமையான நிலைமை. மதுபான கடையை மூட மாட்டாங்களாம், 2 கட்சி மூட மாட்டாங்க, டாஸ்மாக வச்சு நல்ல வியாபாரம் பார்ப்பாங்க. ஆனா பெண்கள்லாம் போய் ஓட்ட போட்டணும். ஒரு அக்கறை கொண்ட நோக்கம் கொண்ட அரசுனா இந்த வேலையை செய்யுமா? இதுல ஐயா ஸ்டாலின் வந்து போதையின் பாதையில போகாதீங்க. ஏண்டா பாதையில டாஸ்மாக் இருக்குது, நான் போதையின் பாதையில போகாத இந்த பக்கம் எங்கடா போகுது? போதையின் பாதையில போகாதுங்கிற இந்த பாதைக்கு போத டாஸ்மாக் எங்க வச்சது? பாதையில போதை வச்ச பாதையை செய்வேன். எவ்வளவு அயோக்கியத்தனம். யாரு பாடப்படுத்தலாம், யாரு போதிக்கலாம்? அன்பு சொந்தங்களே, 2016ஆம் ஆண்டு மதுபான கடையை மூடக்கோரி, மதுவிலக்கை அமல்படுத்த கோரி கன்னியாகுமரியில் சசிகுமார் காந்தியவாதி போராட்ட களத்தில் உயிரிழந்தார். ஒரு மதுபான கடையை மூட சொல்லி தனியொரு ஆளாக, தன்னந்தனி ஆளாக போராடி அந்த போராட்ட களத்தில் செத்து போனார். அவர் குடிக்க போன காலில் விழுந்து கெஞ்சினார், போதையின் பாதையில போகாத, மது நாட்டுக்கு வீட்டுக்கும் கேடு. அவர் சொல்லலாம். ஏன்னா ஒரு சாமானிய மகன், ஒரு எளிய மகன், ஒரு பாமர, அதிகாரம் இல்லாத ஒரு அனாதை. ஆனா தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்த அதிகாரத்தை வைத்திருக்கக்கூடிய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் நீ போதையின் பாதையில போகாதன்னு பாராட்டலாமா? கடையை மூடு, கடையை மூடு. ஏன் மூட மாட்டேங்கிறீங்க? தமிழ்நாடு முழுக்க கல் இறக்க தடை. கல் இறக்க கூடாது. கல் இறக்கினா போய் காவல்துறை பிடிச்சிடும், வழக்கு போட்டு. ஏன் கல்லு போதை? இதுனா பஞ்சாமிரதமா? எதுக்குது கல்? அப்படின்னா பணியறிகள் பயன்படுவான், பணியறிகள் வந்து அதில் பயன்படுத்துவான். அந்த கல்லுல உடலுக்கு நன்மை விளைக்க வைக்கக்கூடிய நிறைய சத்துக்கள் இருக்கு. அந்த கல்லை அளவோடு குடிச்சா உடம்புக்கு பானம். ஆனா இந்த கருமாந்திரம் பிடிச்ச இந்த சாராயம் எந்த நன்மையும் விளைவிக்க போறதில்லை. அவன் என்ன சொல்றான்? டாஸ்மாக் கடையை மூடிட்டா கள்ளச்சனை வந்துருங்கிறான். அன்பு சொந்தங்களே, டாஸ்மாக் கடையால தான் கள்ளச்சனை வருது. டாஸ்மாக்ல குடிச்சு குடிச்சு குடி நோயாளியா மாறிடுறான். வாரத்துக்கு ஒரு முறை குடிக்கிறான், நண்பர்களோட போய் குடிக்கிறான். ஒரு கட்டத்துல நண்பர்கள் வர தேவையில்லை, தன்னந்தனியாக குடிக்கிறேன்னு தனி ஒரு அளவு குடிக்கிறான். வாரத்துக்கு ஒரு முறை குடிச்சவன் 3 நாளைக்கு ஒரு முறை, 1 நாளைக்கு ஒரு முறை தினந்தோறும் குடிய தனது அன்றாட நடவடிக்கைகளை ஒன்னா கொண்டு வர்றேன். 3 வேளை சாப்பிட்றான்னா 1 வேளை குடிக்கிறேன். அப்படி குடி இல்லாம வாழ முடியாத நிலைக்கு தள்ளப்படுறவன் 6 மணி ஆயிட்டா கை கால்லாம் ஆட ஆரம்பிச்சிருது. அவனால உழைக்க முடியல, உடல் சோர்ந்து போகுது, உடல் நலிவுற்று போகுது. அப்ப அந்த சமயத்துல அப்ப 120 ரூபா 130 ரூபா கொடுத்து சாராயம் குடிக்க முடியலன்னா, இந்த சாராயம் குடிக்க முடியலன்னா அவன் என்ன பண்றான்? 30 ரூபாயை நோக்கி மலிவுலை சாராயத்தை நோக்கி நகர்றான். நீங்க பேருந்து நிலையங்களில் பார்க்கலாம், ஒருத்தர் நல்லா இருப்பாரு, காசு கேட்பாரு. நான் அந்த ஊர்ல இருந்து வந்தேன், பர்ஸை துடைச்சிட்டேன், ஏதாவது காசு கொடுத்தீங்கன்னா நான் போயிடுவேன். அவர் போக மாட்டேன், அங்கே வச்சுட்டு இருப்பாரு. ஏன்னா காசை வாங்கி இங்க 5 அங்க 10 வாங்கி சாராயம் குடிக்கிறதுக்கு. அப்ப குடி நோயாளியா மாறி போன ஒருத்தன் அவனால 100 ரூபாய்க்கு சாராயம் வாங்கி குடிக்க முடியலன்னா அவன் மலிவுலை சாராயத்தை நாடுறான். 30 ரூபாய்க்கு அந்த பொட்டலத்தை விற்கக்கூடிய சாராயத்தை, கள்ளச்சாராயத்தை. அந்த கள்ளச்சாராயம் குடிச்சு அவன் சாகிறான். அதுக்கு வந்து நீங்க பாருங்க, இந்த சாராயம் அவனை திருப்திப்படுத்த முடியல அப்படின்னு கள்ளச்சாராயம் நோக்கி போறான்னா அவன் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டுவான் பாரு. ஒரு ஏழை சிறுமி சொல்றான், மதுவோட தீங்கு குறித்து 3 வெள்ள சொல்றான். நான்
பீடி சுத்துறேன், எங்க அம்மா முறுக்கு சுத்துற, எங்க அப்பனா குடிச்சு விட்டு கூட சுத்துறாங்க. ஒருத்தன் வந்து நாட்டோட நிலையை சொல்றான். ஒரு ஹைக்கு கவிதையில 10 பேர் நின்றார்கள், நான் குடிகாரா என்று அழைத்தேன், 9 பேர் திரும்பி பார்த்தான், நான் ஆறுதல் அடைந்தேன், ஒருவனாவது குடிக்காமல் இருக்கானே என்று. அதற்கு பிறகுதான் தெரிந்தது அந்த ஒருவன் நிறைவுதில் இருந்தாங்க. நாட்டோட நிலைமை இதுதான். இந்த திமுகவுக்கு அதிமுகவுக்கு மண் குடித்தோ மக்கள் குடித்தோ நலவன் குடித்தோ எந்த கவலையும் இல்லை. யார் இக்கடு கட்டான்னு, யார் தாலி அறந்தான்னு, எத்தனை குடும்பம் நடுத்தருக்கு வந்தான்னு எந்த கவலையும் இல்லை. ஒரு பக்கம் இந்த கேடு கட்ட டாஸ்மாக் சாராயத்தை மூட சொல்லி போராடுறோம், இன்னொரு பக்கம் கஞ்சா தமிழ்நாடு முழுக்க இருக்கு. தமிழ்நாடு முழுக்க சர்வ சாதாரணமாக கிராமங்கள்ல கிடைக்குது, பயன்பாட்டுக்கு வந்துருச்சு. கஞ்சா, அவின், கொக்கைன், போதை சாக்லேட், போதை ஊசி அப்படின்னு போதையில என்னென்ன வடிவம் இருக்கோ, என்னென்ன ரகங்கள் இருக்கோ எல்லாமே புழக்கத்துக்கு வந்துருச்சு. அது எல்லாமே பள்ளி கல்வி மாணவர் கைக்கு போகுது. ஒரு தலைமுறை சீரழிந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு வந்து 3 வயசு குழந்தை வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்படுறான், பச்சிளம் பிள்ளை. 60 வயது மூதாட்டி, அந்த 60 வயது மூதாட்டியும் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்படுற. ஏன்னா நிறை போதை, வெறும் சாராய போதை மட்டும் இல்ல, அவன் கஞ்சா போன்ற போதை வசுகளை பயன்படுத்துறான். எதுக்கு நிற்கிறது, தாயா மனைவியான்னு தெரியல, அந்த அளவுக்கு ஆயிட்டான். சமூகம் வந்து முழுக்க முழுக்க குற்ற சமூகமாக மாறி போனது, சட்ட ஒழுங்கு கெட்டு போனது. எல்லாத்தையும் மாற்றணும் அப்படின்னா ஓஎஸ் மணி வந்து மாற்ற மாட்டார், எஸ்கே வந்து மாற்ற மாட்டார். எஸ்கே வந்தாலும் இங்க டாஸ்மாக் கடை இருக்கும், ஓஎஸ் மணி வந்தாலும் இங்க டாஸ்மாக் கடை இருக்கும். நாங்க வந்தா இந்த கடை இருக்காது, நாங்க அகற்றுவோம். இந்த மண்ணுக்கு மக்களுக்குமான ஒரு அப்பழுக்கற்ற அரசியலை கொடுப்போம். அதை உணர்ந்து உங்கள் பிள்ளைகளுக்கு வாக்கை தாருங்கள். இந்த வேதாரண்யம் சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் 3 முறை ஐயா எஸ்கேபி, 2 முறை ஐயா ஓஎஸ் மணி இருந்துட்டாங்க. அவங்களோட நிர்வாகம் எப்படி இருக்கும், அவங்களோட ஆளுகை திறன் எப்படி இருக்கும், அவங்களோட நிர்வாக மேலாண்மை எப்படி இருக்கும் பார்த்துட்டீங்க. ஒரு முறை உங்கள் பிள்ளைக்கு வாய்ப்பு கொடுங்க, விவசாய சட்டத்தில் வாக்களித்தாருங்கள். நீங்க வாக்கை மாற்றி செலுத்தாத வரைக்கும் உங்க வாழ்வில் எந்த மாற்றம் வராது. கட்டருக்கே போட்டு பழக்கமாயிடுச்சு, உதயசூனுக்கே போட்டு பழக்கமாயிடுச்சுன்னா நீங்க மறுபடியும் இலையை தேர்ந்தெடுத்தா, மறுபடியும் சூரியனை தேர்ந்தெடுத்தா எந்த மாற்றம் உருவாகாது. நீங்கள் வாக்கை மாற்றுங்கள், உங்கள் வாழ்க்கை தானாக மாறும். நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் 15 ஆண்டுகளா அந்த களத்தில் நிற்கிறோம். காவிரி சிக்கல், முல்லை பெரியாறு, பாடாது, கச்சத்தீவு, மீத்தேன், கைட்டோரப்படி, 8 வழிச்சாலை, உரிமை தொகுப்புறம், ஸ்டெர்லைட், அணுகுட அணுக்களி மையம் அப்படின்னு மக்கள் வாழ்வாதார உரிமை சிக்கல்கள், மக்கள் வாழ்வாதார போராட்ட களங்கள்ல நாம் தமிழர் கட்சி நிற்குது. இதே கஜா புயல் ஏற்பட்டு இதே வேதாரண்யம் பாதிக்கப்பட்டப்ப களத்துல 1 மாதத்துக்கு மேலாக நின்னோம். எங்களிடம் காசு இல்லாத போது உலக தமிழ்கிட்ட கையேந்தி 10 கோடிக்கு மேலான நிவாரண பொருட்களை இந்த வேதாரண்யம் தொடங்கி இந்த பட்டுக்கோட்டை வரைக்கும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கொடுத்தோம். அதிகாரம் இல்லை, அப்ப நாங்க போராடுறோம். போராடி அந்த போராட்ட களங்கள் மூலமாக ஒரு அழுத்தத்தை உருவாக்கி சாத்தியப்படுத்துறோம், சேவையாற்றுறோம், முடிஞ்ச அளவு சேவையாற்றுறோம். ஆனா ஒரு நாடு எப்போது சரியாக மாறும் என்றால் சரியான ஆட்சியாளர் கையில அந்த நாடு போறப்பதான். அதுக்காக உங்கள் பிள்ளைகளுக்கு நாம் தமிழர் கட்சி விவசாய சின்னத்தை வாக்களித்தாருங்கள். நாங்கள் இறுதி வரை இந்த மண்ணுக்காக மக்களுக்காக உழைத்து சாவோம். நன்றி, வணக்கம்.